நடிகர் மற்றும் தாவேகா கட்சி தலைவர் விஜயோட செயல்களை மட்டும் வச்சு ஒரு ஃபேக்ட் செக் வீடியோ பார்த்திடலாமா? ஏன்னா ஒரு நபரை பத்தி குழப்பத்துல இருக்கும்போது அவங்க வார்த்தைகளை விட செயல்களை நம்புங்க, அதுதான் உண்மையை சொல்லும்னு சொல்லுவாங்க. அதுபடி முதல்ல உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு ரூபாய் 20 லட்சம் கொடுக்கப்படும்னு விஜய் சொல்லல. நல்லா பாருங்க, எண்ணுகிறேன், அதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் காசும் கொடுக்கல. ரெண்டாவது, இது வரைக்கும் தாவேகா நடத்தின கூட்டங்கள்ல எந்த உயிரிழப்புகளும் இல்ல, கரூர்ல மட்டும் தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி கூட்டங்கள்ல மக்கள் மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டது, உயிரிழந்ததை எல்லாம் மறைக்க நினைக்கிறாரா இல்ல மறந்துட்டாரான்னு தெரியல. மூணாவது, கடவுளே இறங்கி வந்து அங்க நடந்ததெல்லாம் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த சம்பவங்களுக்கு இப்ப வரைக்கும் ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஆண்டு வந்து அந்த இடத்துல வந்து குழந்தைங்களை நசுக்குனது, வெளியாளுங்க வந்து உள்ள ஃபோர்ஸபிளா வந்து தள்ளினது எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாம் விஷுவல் எவிடன்ஸ் இருக்கு சார். இது சிபிஐக்கு கண்டிப்பா மாறும் சார். இருக்கு, காட்டுங்க. நான் தரேன், உங்களுக்கு தரேன், காட்டுங்க. எல்லாமே தரேன், எடுத்து ப்ளே பண்ணுங்க. நம்ம இதுக்கு எடுத்து ப்ளே பண்ணுங்க. எப்படி இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க சார். எல்லாமே இருக்கு, இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க. எல்லாமே இருக்கு, ப்ளே பண்ணுங்க. சரி சார், எடுத்து ப்ளே பண்ணுங்க சார். லேட் ஆகும்ல, பரவாயில்ல, ஆகட்டும். இல்ல ஒண்ணு இல்ல, லெட் மீ இல்ல சார், நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த விஷுவல்ல ப்ளே பண்ணுங்க. என்ன விஷயம்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வெளியில இருந்து எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, எடுத்து ப்ளே பண்ணுங்க. வெயிட் பண்றேன். சரி சார். அதாவது கத்தி குத்து நடந்ததுக்கோ கலவரம் உண்டு பண்ணதுக்கோ நோ எவிடன்ஸ். அப்படி நடந்திருக்கிறது உண்மைனா அதுக்கு விஜய் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? நாலாவது, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவரு அதே தைரியத்தோட இப்ப வரைக்கும் ஏன் மக்களை வந்து பார்க்கல? சம்பவ இடத்துல இருந்து போனவராவே இருக்காரு. இல்லனா அவரோட கட்சியை சேர்ந்த வேற நபர்களாவது ஹாஸ்பிட்டலுக்கோ உயிரிழந்தவங்க வீட்டுக்கோ போய் பார்த்திருக்கணும். அதுக்கு பதிலா எல்லாரும் தலைமறைவா இருக்காங்க. தப்பு பண்ணலனா ஏன் இவ்ளோ பயம்? இந்த அமைச்சர் எப்படி அங்க உடனே வந்தாரு, அந்த அமைச்சர் எப்படி அங்க உடனே வந்தாருன்னு இப்ப வரைக்கும் வந்தவங்களே தான் கேள்வி கேக்குறோம். வராத விஜயை எப்ப கேள்வி கேட்க போறோம்? கடைசியா அவருக்காக நாம எல்லாரும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஹேஷ்டேக் போட்டோம். விஜயை யாரும் அரெஸ்ட் பண்ணல. விஜய்க்கு இப்ப வரைக்கும் ஒரு கீறல் கூட இல்லாம வீட்ல நல்லா தான் இருக்காரு. இதே அவரு செத்தவங்களுக்காக என்ன பண்ணாரு? பேச்சுல கேட்கல, ஆக்ஷன்ல. சினிமால இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு விஜய் இப்படியா செயல்பட்டிருப்பாரு? இல்ல சினிமால இப்படி பண்ற கேரக்டரை ஹீரோவா ஏத்துப்போமா?